இந்த வீடியோல accounting for partnership firm fundamentals last topic பார்க்க போறோம், which is guarantee of profits. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு பார்ட்னருக்கு மத்த பார்ட்னர்ஸ் எல்லாம் கண்டிப்பா உனக்கு இவ்வளோ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும், ஷியரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, சோ ஷியரா மினிமம், தட் இஸ் மினிமம் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ஆவது உனக்கு கண்டிப்பா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது தான் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்குள்ளேயும் இந்த கேரண்டி கொடுக்கலாம். இல்லைன்னா இப்ப சப்போஸ் ஒரு புது பார்ட்னர் உள்ள பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்குள்ள ஜாயின் ஆகுறாரு அப்படின்னா அந்த பார்ட்னருக்கும் இந்த கேரண்டியை கொடுக்கலாம். ஓகே, சோ இந்த கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்ல நம்மளுக்கு 3 கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபர்ம் பார்ட்னருக்கு கேரண்டி கொடுக்கிறது. ஃபர்ம் பார்ட்னருக்கு கேரண்டி கொடுக்கிறது. ஓகே, இப்ப சப்போஸ் ஏபிசி 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓகே, இவங்களை கலெக்டிவா என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ம்னு சொல்லுவோம். ஏபிசி பார்ட்னர்ஸ், இவங்களை கலெக்டிவா சொல்லும் போது நம்ம ஃபர்ம்னு சொல்றோம். இப்போ பியும் சியும் என்ன சொல்றாங்கன்னா ஏ கிட்ட உனக்கு நாங்க மினிமமா இவ்வளவு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்கறாங்க. யார் கொடுக்கறாங்க? பிஎன்சி ஏக்கு அந்த கேரண்டி கொடுக்கறாங்க. ஓகே, இங்க ஏ பார்ட்னர், பிஎன்சி ஃபர்ம். சோ பிஎன்சி வந்து ஏக்கு கேரண்டி கொடுக்கறதுனால இது ஃபர்ம் டு பார்ட்னர். ஓகே, சோ ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு கேரண்டி கொடுக்கிறது. இந்த ஃபர்ம் பார்ட்னருக்கு கேரண்டி கொடுக்கறதுல நம்மளுக்கு 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஒரு சிச்சுவேஷன், அதாவது ரேஷியோ கொடுக்கல. இப்போ ஏக்கு ஒரு கேரண்டி கொடுத்திருக்காங்கல்ல, இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு கேரண்டி கொடுத்திருக்காங்க. ஓகே, சப்போஸ் ஏக்கு வந்து 20,000 கேரண்டி கொடுத்திருக்காங்க, உனக்கு மினிமம் ப்ராஃபிட்டா 20,000 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, பட் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏயோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 10,000 தான் வந்திருக்கு. ஓகே, 20,000 அவரோட கேரண்டி, பட் 10,000 தான் ஏயோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். மிச்ச 10,000 இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 20,000 அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்ஸ், அவரோட கேரண்டீடு ப்ராஃபிட் வந்து 20,000. பட் அவருக்கு அந்த வருஷம் கிடைச்ச ப்ராஃபிட்ஸ், அந்த ப்ராஃபிட் இருக்கும்ல டிவிசிபிள் ப்ராஃபிட்ல இருந்து அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பார்த்தா 10,000 தான் வந்திருக்கு. மிச்ச 10,000 வரணும். அந்த மிச்ச 10,000 தான் நம்ம டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபிஷியன்சிய பிஎன்சி ஒரு ரேஷியோல கொடுப்பாங்க ஏக்கு. ஓகே, சோ இந்த ஃபர்ம் டு பார்ட்னர்னு சொல்லும்போது பிசி இங்க ஃபர்ம், சோ அவங்க 2 பேரும் ஒரு ஷேர்ல தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஃபிஷியன்சி ஏக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் क्वेश्चनல நம்மளுக்கு ரேஷியோ கொடுக்கல, பிஎன்சி எந்த ரேஷியோல இந்த டிஃபிஷியன்சியை ஏக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லல அப்படின்னா அதை நம்ம ஓல்ட் ரேஷியோல எடுத்துக்கணும். பிஎன்சியோட ஓல்டு ரேஷியோ எடுத்து அந்த ரேஷியோல டிஃபிஷியன்சி ஷேர பிக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சு அதை ஏக்கு கொடுக்கணும். ஓகே, சப்போஸ் क्वेश्चनல ரேஷியோ ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபைட் ரேஷியோட தான் பிஎன்சி அந்த டெஃபிஷியன்சியை ஏக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் ஃபர்ம் டு பார்ட்னர். செகண்ட் கேஸ் வந்து பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு கேரண்டி பண்றது. ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு கேரண்டி பண்றது. சப்போஸ் ஏபிசி பார்ட்னர்ஸ். ஓகே, இப்ப சி என்ன சொல்றாரு, ஏ கிட்ட உனக்கு வந்து மினிமமா 20,000 நாங்க ப்ராஃபிட்ஸ் கொடுப்போம், guaranteed profit 20,000. ஓகே, சப்போஸ் உனக்கு அந்த 20,000 கிடைக்காம உன் அக்கவுண்ட்ல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சு, உன்னோட ப்ராஃபிட் ஷேர்ல டிஃபிஷியன்சி இருந்தா அதை நான் உனக்கு செட்டில் பண்றேன் அப்படின்னு சி சொல்றாரு. சோ ஏக்கு டிஃபிஷியன்சி இருந்தா யார் செட்டில் பண்ணுவாங்க? அதை சி மட்டும் தான். அதுதான் பார்ட்னர் டு பார்ட்னர். ஓகே, அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா பார்ட்னர் டு ஃபர்ம். ஓகே, பார்ட்னர் டு ஃபர்ம். ஓகே, இப்ப பாருங்க, ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸ். இப்ப வந்து ஏ என்ன சொல்றாரு, நான் ஏதாச்சும் என்னோட எஃபர்ட் போட்டு நான் ஏர்ன் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மினிமம் ஏர்னிங்ஸ் தருவேன் அப்படின்னு பிக்கும் சிக்கும் ஏ கேரண்டி பண்றாரு. அதுதான் பார்ட்னர் டு ஃபர்ம். ஓகே, சோ இங்க ஏ பார்ட்னர், பிஎன்சி ஃபர்ம். சோ ஏ என்ன கேரண்டி பண்றாரு, என்னோட எஃபர்ட் போட்டு நான் ஏதாவது ஒரு மினிமம் ஏர்னிங்ஸா இந்த ஃபர்முக்கு நான் ஏதாச்சும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பார்ட்னர் டு ஃபர்ம். அதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை நான் செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு ஏ சொல்றாரு. சப்போஸ் நான் சொல்ற மினிமம் ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னா அது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த டிஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கோ அதை நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏ பிஎன்சிக்கு சொல்றதுதான் பார்ட்னர் டு ஃபர்ம். சோ
guarantee of profitங்கிறது நம்மளுக்கு 3 கேசஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் firm to partner. firm to partnerனா firm வந்து பார்ட்னருக்கு கேரண்டி பண்றது. அதுல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து ரேஷியோ கொஸ்டின்ல ஸ்பெசிஃபை பண்ணலன்னா மிச்ச பார்ட்னர்ஸோட ஓல்ட் ரேஷியோல தான் அந்த டிஃபிஷியன்சியை பேர் பண்ணுவாங்க. இன்னொரு சிச்சுவேஷன் வந்து ஸ்பெசிஃபைட் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபைட் ரேஷியோல தான் அந்த பார்ட்னர்ஸ் வந்து இன்னொரு பார்ட்னரோட கேரண்டிய, அதாவது அந்த டிஃபிஷியன்சியை செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு கேரண்டி பண்றது. அண்ட் லாஸ்ட் கேஸ் வந்து ஒரு பார்ட்னர் ஃபர்முக்கு கேரண்டி பண்றது. அதாவது நான் மினிமமா இவ்வளவு ஏர்ன் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி கேரண்டி பண்றது. ஓகே, சோ இப்போ இதோட சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸை பேஸ் பண்ணி, அதாவது ஃபர்ம் பார்ட்னருக்கு கேரண்டி பண்றது. First problem பார்க்கலாம். W, X and Y are partners sharing profits in the ratio of 2:2:1. X is guaranteed a profit of 10 lakh rupees. The firm earned a profit of 17,50,000 rupees for the year ended 31st March 2020. Prepare profit and loss appropriation account. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. W, X, Y. ஓகே, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:2:1. எக்ஸுக்கு கேரண்டீட் ப்ராஃபிட் 10 லேக் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் வந்து 17,50,000. நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இது கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்ல என்ன கேஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க எக்ஸுக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்காங்க? W and Y. ஆப்வியஸா யார் பேரும் கொடுக்கலன்னா அப்ப ஃபர்ம் தான் கொடுத்திருக்கு. இங்க ஃபர்ம் யாரு? W and Y. சோ ஃபர்ம் வந்து ஒரு பார்ட்னருக்கு கேரண்டி கொடுத்திருக்கு. சோ W and Y வந்து எக்ஸுக்கு கேரண்டி கொடுத்திருக்கு 10 லாக் ருபீஸ்க்கு. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? அந்த கேஸ்ல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த 10 லாக் ருபீஸ்ல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா W and Y எந்த ரேஷியோல கொடுக்க போறாங்க அப்படின்றது. இங்க क्वेश्चनல ஏதாவது ரேஷியோ கொடுத்திருக்காங்களா? இந்த டிஃபிஷியன்சி இந்த ரேஷியோல கொடுப்பாங்கன்னு எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா W and Y அவங்களோட ஓல்ட் ரேஷியோல தான் ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை எக்ஸுக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அதே மாதிரி டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் டிரா பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போஸ்ட் பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட். சோ நெட் ப்ராஃபிட் கிரெடிட் சைட்ல வரும். பை நெட் ப்ராஃபிட் 17,50,000. இப்போ இந்த क्वेश्चनல வேற எதுவுமே அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இல்ல. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போடுறதுக்கு வேற எந்த ஐட்டம்ஸ்மே இல்ல. சோ அதனால இந்த 17,50,000 தான் ரெண்டு சைடுக்கும் டோட்டல். So 17,50,000 credit side total, debit side அதே 17,50,000. இப்போ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, 17,50,000 தான் பேலன்சிங் ஃபிகர். இது என்னன்னு எழுதுவோம்? டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு. ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அவங்களோட ஓல்ட் ரேஷியோல. சோ இங்க வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ரேஷியோ 2:2:1. ஓகே, சோ இப்போ Wக்கு 17,50,000 இன்டு அவரோட ரேஷியோ 2/5. So 7 lakhs வருது. அடுத்து Xக்கு 17,50,000 into 2/5 7 lakhs. Yக்கு 17,50,000 into 1/5 3,50,000. Okay, so profits distribute பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ண போறோம்? இதை இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். So W's capitalக்கு 7 lakhs. அடுத்தது X's capitalக்கு 7 lakhs. அடுத்தது Y's capitalக்கு 3,50,000. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? எக்ஸுக்கு எவ்வளவு கேரண்டீட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க? 10 லேக் சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸுக்கு அவரோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு வந்துச்சு? 7 லேக்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப அவரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு டிஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபர்ம் என்ன சொல்லியிருக்கு? 10 லேக்ஸ் கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க 7 லேக்ஸ் தான் வந்து எக்ஸோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. அப்போ டிஃபிஷியன்சி இருக்கு இல்லையா எக்ஸோட அக்கௌண்ட்ல, அது எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். So Xோட deficiency அப்படிங்கறத எப்படி calculate பண்ணுவோம்னா guaranteed profits minus profit share of X. Okay, Xோட profit share guaranteed profitல இருந்து minus பண்றோம். இப்போ Xோட guaranteed profit எவ்வளோ? 10 lakhs. Profit share எவ்வளோ? 7 lakhs. So 10 lakhs minus 7 lakhs 3 lakhs deficiency இருக்கு. இப்போ இந்த 3 lakh deficiency யார் போன் பண்ணணும்? W and Y. எந்த ரேஷியோல போன் பண்ணுவாங்க? அவங்களோட old ரேஷியோல 2:1ங்கிற ரேஷியோல. Okay, so deficiency of X met by W and Y in the ratio 2:1. அவங்களோட old ratio. ஏன்னா வேற எந்த ரேஷியோவும் இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. இப்போ W calculate பண்ணுவோம். இப்போ deficiency of X இங்க ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் deficiency of X. இந்த 3 lakhs தான் W and Y 2:1 ரேஷியோல கொடுப்பாங்க.
ஏன்னா 3 lakhs தானே கம்மியா இருக்கு. 10 lakhs guaranteed profit. அதுல 7 lakhs வந்து இங்க share of profits வந்துருச்சு. அப்ப 3 lakhs கம்மியா இருக்கு. இததான் நம்ம deficiencyன்னு சொல்றோம். இந்த 3 lakhs தான் W and Y அவங்களோட ratio 2:1 ல கொடுப்பாங்க. So W க்கு வந்து 3 lakhs into 2 by 3, 2 lakhs. And Y க்கு வந்து 3 lakhs into 1 by 3, 1 lakh. Okay, இப்ப இதை இங்க போஸ்ட் பண்ணலாம். இப்ப என்ன பண்ண போறோம்? W வந்து 2 lakhs கொடுக்கணும் X க்கு deficiency. ஏன்னா guarantee கொடுத்தது யாரு? W வும் Y யும். அப்போ 2 lakhs யார் கொடுக்குறாங்க? W. அப்ப W ஓட share of profitsல இருந்து இந்த 2 lakhs என்ன பண்ண போறோம்? subtract பண்ண போறோம். ஓகே, அது திருப்பி யாருக்கு போயிடும்? X க்கு போயிடும். அதே மாதிரி Y கிட்ட இருந்து 1 lakh எடுத்து X க்கு கொடுக்க போறோம். So இங்க எழுதும்போது less deficiency in X's share. X ஓட ஷேர்ல எவ்வளவு deficiency? 3 lakhs. அதுல W எவ்வளவு கொடுக்கிறாரு? 2 lakhs. ஓகே, so அந்த 2 lakhs மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 5 lakhs. So W ஓட actual share of profits இப்போ 5 lakhs. ஓகே, அடுத்தது X க்கு. So X க்கு வந்து deficiency யார் மீட் அவுட் பண்றாங்க? W வும் Y யும். அப்போ W வந்து 2 lakhs கொடுக்கிறாரு X க்கு, Y 1 lakh கொடுக்கிறாரு. So அத வந்து என்ன பண்றோம்? X ஓட ஷேரோட ஆட் பண்ண போறோம். ஓகே, so இப்போ W எவ்வளவு கொடுத்திருக்காரு? 2 lakhs and Y எவ்வளவு கொடுத்திருக்காரு? 1 lakh. So 7 lakhs plus 2 lakh plus 1 lakh, 10 lakh. வந்துருச்சா? அந்த guaranteed profits வந்துருச்சா X ஓடது? ஓகே, இப்ப again Y க்கு பார்க்கும்போது இந்த 1 lakh யார் கொடுத்திருக்காரு? Y, X க்கு. So அப்ப Y ஓட share of profitsல இருந்து இந்த 1 lakh நம்ம மைனஸ் பண்ண போறோம். So less deficiency in X's share 1 lakh. So 3,50,000 minus 1 lakh, which is 2,50,000. ஓகே, so இப்படிதான் நம்ம சம்ம போடணும். deficiency தான் வந்துட்டு அந்த W and Y வந்து அவங்களோட share of profitsல இருந்து கொடுக்கறாங்க. ஓகே, அதாவது இந்த 2:1 ரேஷியோல கொடுக்கறாங்க. 7 lakhsல போடக்கூடாது. deficiency amountல இருந்து தான் calculate பண்ணுவது. Next question பார்க்கலாம். P and Q were partners in a firm sharing profits in the ratio of 5:3. On 1/4/2014, they admitted R as a new partner for 1/8 share in the profits with a guaranteed profit of 75,000 rupees. The new profit sharing ratio between P and Q will remain the same, but they agree to bear any deficiency on account of guarantee to R in the ratio 3:2. The profit of the firm for the year ended 31/3/2015 was 4 lakh. Prepare profit and loss appropriation account. So question என்ன சொல்றாங்க? P and Q partners அவங்களோட profit sharing ratio 5:3. 1/4/2014 அன்னைக்கு ஒரு புது பார்ட்னர் ஆறுங்கிறவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க for 1/8 share in the profits. அவரோட profit share 1/8. ஓகே, அவருக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க ப்ராஃபிட்ஸ்ல 75,000க்கு. அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிக்கும் கியூக்கும் சேமா தான் இருக்கும். ஆனா ஏதாவது டிஃபிஷியன்சி இந்த ஆரோட கேரண்டீட் ப்ராஃபிட் 75,000ல ஏதாச்சும் டிஃபிஷியன்சி இருந்தா அதை பி அண்ட் கியூ 3:2ங்கிற ரேஷியோல பேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 4 lakhs கொடுத்திருக்காங்க. நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன கேஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு புது பார்ட்னர் உள்ள வரும்போது மத்த பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க? கேரண்டி பண்றாங்க. சோ மத்த பார்ட்னர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ம்னு சொல்றோம். ஒரு பார்ட்னர் கேரண்டி பண்றதுனால இது கேரண்டி பை ஃபர்ம் டு பார்ட்னர். இந்த கேஸ் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அந்த கேஸ்ல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? டிஃபிஷியன்சி இருந்தா அதை எந்த ரேஷியோல பேர் பண்ணுவாங்க. சோ இங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 3:2ங்கிற ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சோ இது செகண்ட் சிச்சுவேஷன். ரேஷியோ கொடுத்துட்டா இந்த ரேஷியோல தான் P and Q என்ன பண்ண போறாங்க? அந்த டிஃபிஷியன்சியை பேர் பண்ணிக்க போறாங்க. ஓகே, சோ இப்ப ப்ரீவியஸ் சம் பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ கொடுக்கல, வெறும் கேரண்டீட் ப்ராஃபிட்ஸ் கொடுத்தாங்க. which means அந்த டிஃபிஷியன்சிய மத்த ரெண்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்ட் ரேஷியோல கொடுத்தாங்க. பட் இங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா 3:2ங்கிற ரேஷியோல தான் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட். சோ பை நெட் ப்ராஃபிட் 4 lakhs. ஓகே, இப்ப வேற எந்த ஐட்டம்ஸுமே கிடையாது இங்க போடுறதுக்கு. அதனால இந்த 4 lakhs தான் ரெண்டு சைடுக்கும் டோட்டல். சோ கிரெடிட் சைடுல 4 lakh டோட்டல், டெபிட் சைடுல 4 lakh டோட்டல். நெக்ஸ்ட் இப்போ இந்த 4 lakhs நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். பட் இந்த சம்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது இங்க ஓல்ட் ரேஷியோ இருக்கு. P and Qக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு. இப்ப புது பார்ட்னர் உள்ள வரும்போது இந்த ரேஷியோ 3 பேருக்கு வரணும் இல்லையா? இப்ப 2 பேரோட ரேஷியோ தானே இங்க இருக்கு. அப்ப புது பார்ட்னரோட ரேஷியோவும் இங்க சேர்க்கணும்ல. அப்புறம் தானே இந்த ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அப்போ இந்த புது பார்ட்னரோட ரேஷியோவை இங்க நம்ம சேர்க்க போறோம். ஓகே, சோ அது எப்படி சேர்க்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ
PQRக்கு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு என்ன ஒர்க்கிங்ஸ் அப்படின்னா, டோட்டல் ப்ராஃபிட் ஷேரை 1 எடுத்துக்கிறோம். அதாவது அந்த ஃபர்மோட டோட்டல் ப்ராஃபிட் ஷேர் 1 அசியூம் பண்றோம். 1 அப்படிங்கறத அசியூம் பண்றோம். அதுல ஆரோட ஷேர் எவ்வளோ? 1/8 கொடுத்திருக்காங்க இல்லையா? 1/8. ஓகே, டோட்டல் ப்ராஃபிட் ஷேர் 1 இருக்கும்போது ஆரோட ஷேர் எவ்வளோ? 1/8. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? இந்த 1ல 1/8 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 7/8. இப்ப இந்த 7/8ங்கிறது யாரோடது? Pக்கும் Qக்கும் கொடுக்க போறோம். ஓகே, டோட்டல் ஷேர் 1 இருந்துச்சுன்னா ஆரோட ஷேர் 1/8. அப்ப மிச்சம் இருக்க அந்த 1ல 1/8 போயிடுச்சுன்னா மிச்சம் 7/8 யாரோடது? Pக்கும் Qக்கும். ஓகே, இப்போ இந்த 7/8 P and Q அவங்களோட ஓல்ட் ரேஷியோல எடுத்துக்க போறாங்க. ஓகே, சோ P யோட நியூ ஷேர் வந்து ரிமைனிங் ஷேர் 7/8 into old profit sharing ratio 5/8. இங்க இருக்கு இல்லையா? 5/8. So 7 into 5, 35. 8 into 8, 64. So 35/64 P யோட நியூ ஷேர். நெக்ஸ்ட் Q ஓட நியூ ஷேர். ரிமைனிங் ஷேர் into Q ஓட ஓல்ட் ரேஷியோ. So ரிமைனிங் ஷேர் எவ்வளோ? 7/8 into 3/8. So 7 into 3, 21. 8 into 8, 64. நெக்ஸ்ட் R ஓட ஷேர். இப்ப பாருங்க, இங்க நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 64 இருக்கு டினாமினேட்டர் Pக்கு, Qக்கும் 64 இருக்கு. பட் R ஓடது பாத்தீங்கன்னா 1/8 தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இது என்ன பண்ணணும்? நம்ம 64க்கு டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 8 நம்ம 64 கன்வெர்ட் பண்ண 8 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ டினாமினேட்டர் 8 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் என்ன பண்ணும்? 8 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகே, சோ அப்போ 1 8s are 8, 8 8s are 64. இப்ப பாத்தீங்கன்னா 3 பேருக்குமே டினாமினேட்டர் 64 ஆயிடுச்சு. இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதலாம். சோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ between PQR is 35:21:8. ஓகே, இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராஃபிட் 4 lakh இவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, so எந்த ரேஷியோ? 35:21:8. So first P க்கு 4 lakhs into 35/64, 2,18,750. Q க்கு 4 lakhs into 21/64, 1,31,250. Next R க்கு 4 lakh into 8/64, 50,000. இப்ப இதை இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். To profit transfer to. ஓகே, அந்த பேலன்சிங் ஃபிகர் எப்பவுமே என்ன எழுதுவோம்? To profit transfer to. P's கேபிட்டலுக்கு 2,18,750. அடுத்தது Q's கேபிட்டலுக்கு 1,31,250 and R's கேபிட்டலுக்கு 50,000. இப்ப இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? ஆருக்கு எவ்வளவு கேரண்டீட் ப்ராஃபிட் கொடுத்தாங்க? 75,000. பட் இங்க ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு வந்திருக்கு? ஆருக்கு 50,000 தான் வந்திருக்கு. ஓகே, அப்ப எவ்வளவு டிஃபிஷியன்சி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஆக்சுவலா 75,000 கொடுத்துடணும். பட் இங்க வந்திருக்கிறது எவ்வளவு? 50,000. அப்ப டிஃபிஷியன்சி எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாம். சோ ஆரோட டிஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம்? கேரண்டீட் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஷேர். ஓகேவா? சோ இப்போ கேரண்டீட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 75,000. ஆக்சுவலா எவ்வளவு வந்துச்சு? 50,000. அப்ப டிஃபிஷியன்சி எவ்வளவு? 25,000. இப்ப இந்த 25,000 டிஃபிஷியன்சிய P and Q எந்த ரேஷியோல எடுத்துக்க போறாங்க? 3:2ங்கிற ரேஷியோல. ஓகே, சோ அதை கால்குலேட் பண்ணலாம். Deficiency of R met by P and Q in the ratio 3:2. So P க்கு வந்து இந்த 25,000 இந்த deficiency amount தான் எடுத்துக்கணும். 25,000 into 3/5 15,000 and Q க்கு 25,000 into 2/5 10,000. இப்போ இத நம்ம இங்க போட போறோம். இப்போ P என்ன செய்வாங்க? அவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து 15,000 எடுத்து R க்கு கொடுக்கறதுனால இங்க P யோட கேபிட்டல் அக்கவுண்ட்ல என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். So less deficiency in R share எவ்வளவு? 15,000. Okay. இப்போ 2,18,750 minus 15,000. P யோட actual share of profits எவ்வளவு வந்திருக்கு? 2,03,750. Next Q க்கு. Q என்ன பண்றாரு? Again 10,000 R க்கு கொடுக்கணும். So அப்ப Q யோட அக்கவுண்ட்ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். So less deficiency in R share எவ்வளவு? 10,000. So 1,31,250 minus 10,000, 1,21,250. இப்ப R ஓட ஷேர் 50,000 தான் இருக்கு. அப்போ Pயும் Qவும் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த டிஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க. அப்ப R ரிசீவ் பண்றாரு. அப்ப R ஓட ஷேர்ல நம்ம ஆட் பண்ண போறோம். Add deficiency met by P. P எவ்வளவு கொடுத்திருக்காரு? 15,000 and Q எவ்வளவு கொடுக்கறாரு? 10,000. Okay, so 50,000 plus 15,000 plus 10,000, 75,000.
Next question. Manika, Bhavi and Komal were partners sharing profits in the ratio 6:4:1. Komal is guaranteed a minimum profit of 2 lakh rupees. The firm incurred a loss of 22 lakh rupees for the year ended 31st March 2018. Prepare profit and loss appropriation account and pass necessary journal entry regarding deficiency borne by Manika and Bhavi. So, இங்க 3 partners இருக்காங்க. அவங்களோட profit sharing ratio 6:4:1. கோமலுக்கு மினிமம் கேரண்டி கொடுத்திருக்காங்க ப்ராஃபிட்ஸ்ல which is 2 lakh rupees. firm வந்து நெட் லாஸ் இன்கர் பண்ணிருக்கு அந்த வருஷம் 22 lakhs. நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை மானிகா அண்ட் பவி போன் பண்ண போறாங்க. அதுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, இது என்ன கேஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்னருக்கு கேரண்டி வந்திருக்கு. அப்ப யார் கேரண்டி பண்றாங்கன்னு கொடுக்கல, which means மிச்ச 2 பார்ட்னர் தான் கேரண்டி பண்றாங்க. அப்ப அந்த 2 பார்ட்னர்ஸும் யாரு? firm. சோ இது கேரண்டி given by firm to partner. இது கேஸ் 1 வந்துருச்சா? இப்ப இந்த கேஸ்ல நமக்கு 2 சிச்சுவேஷன் இருக்கு. எந்த ரேஷியோல அந்த டிஃபிஷியன்சியை கொடுக்க போறாங்க. இங்க ரேஷியோ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாத போது மிச்ச 2 பார்ட்னர்ஸும் அவங்களோட ஓல்ட் ரேஷியோல தான் அந்த டிஃபிஷியன்சியை போன் பண்ண போறாங்க. ஓகே, அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த क्वेश्चनல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா நெட் லாஸ் கொடுத்திருக்காங்க. இத்தனை நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தோம், இங்க நெட் லாஸ் இருக்கு. சோ இந்த நெட் லாஸை எப்படி நம்ம போட போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. எதை ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நெட் லாஸ். நெட் லாஸ் எந்த சைடு வரும்? டெபிட் சைடுல. சோ டு நெட் லாஸ் 22 lakhs. இப்ப வேற எந்த ஐட்டம்ஸ்மே கொடுக்கல, அப்ப அதுதான் டோட்டல் ரெண்டு சைடுக்கும். சோ 22 lakhs 22 lakhs. இப்ப இந்த 22 lakhs தான் பேலன்சிங் ஃபிகரும். ஓகே, சோ அப்ப கிரெடிட் சைடுல பேலன்சிங் ஃபிகர் வரும்போது என்னன்னு எழுதுவோம்? பை லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு. இந்த 3 பேருக்கும் நம்ம அவங்களோட ஓல்ட் இந்த 6:4:1ங்கிற ரேஷியோல கொடுக்கணும். சோ அதை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். லாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் in the ratio 6:4:1. மானிகாக்கு 22 lakhs into 6/11 12 lakhs. பபிக்கு 22 lakhs into 4/11 8 lakhs. and கோமலுக்கு 22 lakhs into 1/11 2 lakhs. இப்ப இந்த லாஸை வந்து அக்கவுண்ட்ல போட்டுப்போம். So Manika's capitalக்கு 12 lakhs, Bhavi's capitalக்கு 8 lakhs and Komal's capitalக்கு 2 lakhs. Okay, இப்ப distribute பண்ணியாச்சு. இப்ப next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு deficiency அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். யூசுவலா ப்ராஃபிட் இருக்கும்போது இந்த சைடு போடுவோம், டிஃபிஷியன்சி சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அண்ட் மத்த எந்த பார்ட்னர்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க அக்கௌண்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எந்த பார்ட்னர் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆட் பண்ணுவோம். பட் இங்க லாஸ் இருக்கு, ப்ராஃபிட்டே கிடையாது, லாஸ். அதனாலதான் டைரக்டா நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ போட்டுட்டோம். இப்ப நம்ம கோமலோட டிஃபிஷியன்சி எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம். சோ கோமலோட டிஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, யூசுவலா ப்ராஃபிட் இருக்கும்போது எப்படி போட்டோம்? டிஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணோம்? கேரண்டீட் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட். கேரண்டீட் ப்ராஃபிட்ல இருந்து ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சோ அதை மைனஸ் பண்ணா, அதாவது கோமலோட ஷேரா இருந்துச்சு ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டிஃபிஷியன்சி கிடைக்கும். பட் இங்க லாஸ் இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்மளோட ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னா guaranteed profit plus share of loss. guaranteed profit ஓட loss ஆட் பண்ணும். அங்க என்ன பண்ணும்? guaranteed profit minus share of profit. இங்க guaranteed profit plus loss. loss இருக்கும்போது அந்த loss ஆட் பண்றோம், profit இருக்கும்போது profit மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப guaranteed profits எவ்வளோ? 20 lakhs. okay, and sorry, guaranteed profits 2 lakhs and share of loss 2 lakhs. okay, so guaranteed profit எவ்வளோ கோமலுக்கு? 2 lakhs and share of loss எவ்வளோ? same 2 lakhs. so 2 lakhs plus 2 lakhs 4 lakhs deficiency இருக்கு. இந்த 4 lakhs deficiency-ய மிச்ச 2 பார்ட்னர்ஸ் தட் இஸ் மானிகா அண்ட் பவி வந்து எந்த ரேஷியோல கொடுப்பாங்க? அவங்களோட ஓல்ட் ரேஷியோல. okay, so deficiency of Komal met by Manika and Bhavi in the old ratio 6:4 or 3:2. இதை simplify பண்ணா நம்மளுக்கு 3:2 வரும். ஓகே, இப்ப 4 lakhs இந்த 3:2ங்கிற ரேஷியோ தான் மானிகா அண்ட் பவி வந்து பேர் பண்ணிக்க போறாங்க. சோ மானிகாக்கு 4 lakhs into 3/5 2,40,000 and பவிக்கு 4 lakh into 2/5 1,60,000. ஓகே, சோ இப்போ இத நம்ம வந்து இங்க போட முடியாது, ஏன்னா இங்க லாஸ் இருக்கு. லாஸ்ல இருந்து போய் மைனஸ் பண்ண முடியுமா? இத மைனஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்குமே அது லாஸ் தானே. ப்ராஃபிட் இருக்கும்போது ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க, இங்க லாஸ் இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? சோ இதுக்கு ஜர்னல் போட போறோம். சோ ஜர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுவோம்னா, நம்ம இவங்க 2 பேரும் யார் பேர் பண்றாங்களோ அவங்க அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். யார் ரிசீவ் பண்ண போறாங்க?
கோமலோட அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ண போறோம். ஸோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க ஜேர்னலுக்கு. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, ஸோ இங்க யாரை டெபிட் பண்ணும்? யார் கொடுக்குறாங்களோ, யார் பேர் பண்றாங்களோ அந்த டிஃபிஷியன்சியா, அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம். ஸோ மானிகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அடுத்தது பவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கோமல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, டு கோமல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கோமலுக்கு எழுதும்போது எவ்வளவு எழுதணும்? டிஃபிஷியன்சி எவ்வளவு? 4 lakhs. இந்த 4 lakhs மானிகா அண்ட் பவி எந்த ரேஷியோல கொடுக்குறாங்க? 3:5. ஸோ மானிகாக்கு எவ்வளவு வந்துச்சு? 2,40,000. பவிக்கு எவ்வளவு வந்துச்சு? 1,60,000. நரேஷன் எப்பவுமே எழுதுங்க. ஸோ நரேஷன் என்ன எழுதுறோம்? டிஃபிஷியன்சி ஆஃப் கோமல் மெட் பை மானிகா அண்ட் பவி. அவ்வளவுதான். ஓகே, சோ இது நெட் லாஸ் இருக்கும்போது நெட் லாஸ் அப்படியே சிம்பிளா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ரேஷியோல. அதுக்கப்புறம் நம்ம எந்த பார்ட்னர் கேரண்டி கொடுத்திருக்காங்களோ அவங்களோட டிஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போறோம். சோ லாஸா இருக்கும்போது கேரண்டீட் ப்ராஃபிட்டோட அந்த லாஸை ஆட் பண்றோம். ஓகே, சோ இந்த கேஸ்ல கோமலோட டிஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்றோம்? கேரண்டீட் ப்ராஃபிட் எவ்வளவு கோமலுக்கு? 2 lakhs. அண்ட் கோமலோட ஷேர் ஆஃப் லாஸ் எவ்வளவு? 2 lakhs. ஸோ 2 lakhs plus 2 lakhs 4 lakhs டிஃபிஷியன்சி. இந்த 4 lakhs வந்து மானிகா அண்ட் பவி 3:2 ரேஷியோல, அதாவது அவங்களோட ஓல்ட் ரேஷியோல கொடுக்குறாங்க. ஓகே, சோ இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்டோட நெக்ஸ்ட் கேஸ்ல சம்ஸ் பார்க்கலாம். கேரண்டி பை பார்ட்னர் டு பார்ட்னர், ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு கேரண்டி கொடுக்கிறது. Question: Pankaj, Naresh and Saurabh are partners in a firm. The profit sharing ratio is 5:3:2. Saurabh is guaranteed a minimum profit of 10,000 rupees every year. Any deficiency arising is to be met by Naresh. Profits for the year ended 31st March 2021 is 40,000. Prepare profit and loss appropriation account. So questionல 3 partners இருக்காங்க. அவங்களோட profit sharing ratio 5:3:2. இங்க சௌரபோட guarantee எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10,000. So minimum guarantee of profits வந்து 10,000 கொடுக்கணும். இதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இதை யார் மீட் அவுட் பண்ண போறாங்க? நரேஷ் மட்டும்தான். அப்ப நரேஷ் மட்டும்தான் சௌரவுக்கு கேரண்டி கொடுத்திருக்காரு. சோ இதுதான் கேரண்டி given by one partner to another partner. ஓகே, by partner to partner. ஓகே, சோ ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா வெறும் நரேஷ் தான் அந்த டிஃபிஷியன்சி ஃபுல்லாவே செட்டில் பண்ணணும் சௌரவுக்கு. ஓகே, அண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40,000. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட். சோ பை நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40,000. இங்க வேற எந்த ஐட்டம்ஸ்மே கொடுக்கல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்றதுக்கு. சோ கிரெடிட் சைடு டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் ரெண்டு சைடுக்கும் டோட்டல் 40,000. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் இல்லையா? அது என்னன்னு எழுதுவோம்? டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு. டெபிட் சைட்ல வரும்போது டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு அப்படின்னு எழுதுவோம். இப்போ இந்த 40,000 நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். 5:3:2ங்கிற ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். So, Pankajக்கு 40,000 into 5/10, 20,000. Nareshக்கு 40,000 into 3/10, 12,000. And Saurabhக்கு 40,000 into 2/10, 8,000. கிளியரா? இப்ப இதை இங்க போஸ்ட் பண்ணிப்போம். So, Pankaj's capitalக்கு எவ்வளவு போடுறோம்? 20,000. ஏன்னா அவுட்டர் காலம்ல போட்டுட்டேன் அப்படின்னா இங்க கேரண்டி கொடுத்தது யாரு? நரேஷ் தான். ஓகேவா? So, பங்கஜே எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது, அதனால அவுட்டர் காலம்ல போட்டேன். நெக்ஸ்ட் நரேஷோட கேபிட்டலுக்கு 12,000 and then சௌரவோட கேபிட்டலுக்கு 8,000. இப்ப சௌரவுக்கு எவ்வளவு மினிமம் கேரண்டி சொல்லியிருக்காங்க? 10,000. பட் சௌரவுக்கு எவ்வளவு வந்துச்சு? 8,000 தான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ டிஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? guaranteed profit minus profit share of சௌரவ். ஓகேவா? சோ இப்ப guaranteed profit எவ்வளவு? 10,000 minus profit share சௌரவ் போடுறது எவ்வளவு? 8,000. அப்ப டிஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு அவரோட அக்கவுண்ட்ல? 2,000. இப்ப இந்த 2,000 யார் கொடுப்பாங்க? நரேஷ் மட்டும் தான் கொடுக்கணும். சோ நரேஷோடதுல இருந்து நம்ம இந்த 2,000 மைனஸ் பண்றோம். சோ லெஸ் டிஃபிஷியன்சி இன் சௌரவ் ஷேர் 2,000. சோ நரேஷோட இப்ப இருக்கிற ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு? 10,000. அடுத்து சௌரவ் நரேஷ் கிட்ட இருந்து இந்த டிஃபிஷியன்ஸை வாங்கிக்கிறாரு. அப்போ நரேஷ் சௌரவோட கேபிட்டல் என்ன பண்ணும்? இதை ஆட் பண்ணிக்கிறோம். சோ டிஃபிஷியன்சி மெட் பை நரேஷ் 2,000. சோ 8,000 plus 2,000 10,000. ஓகே, சோ இந்த 10,000 இங்க வந்துருச்சா நம்மளுக்கு? அவ்வளவுதான். சோ இப்ப என்ன பண்ணும்? இங்க வந்து ஒரு பார்ட்னர் தான் கொடுக்கறதுனால நம்மளுக்கு எந்த ரேஷியோவும் கிடையாது. என்ன ஆக்சுவல் டிஃபிஷியன்சி அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே
எந்த பார்ட்னர் கேரண்டி பண்ணிருக்காரோ அந்த பார்ட்னரோடதுல இருந்து மைனஸ் பண்றோம், எந்த பார்ட்னர் ரிசீவ் பண்ணுமோ அவரோட இதுல ஆட் பண்றோம். அவ்வளவுதான். Next question பார்க்கலாம். Anwar, Biswas and Divya are partners in the firm. The capital accounts stood at 8 lakh rupees, 6 lakh rupees and 4 lakh rupees respectively on 1st April 2013. They shared profits and losses in the ratio 3:2:1 respectively. Partners are entitled to interest on capital at 6% per annum and salary to Biswas and Divya at rupees 4,000 per month and 6,000 rupees per quarter respectively as per the provisions of partnership deed. Biswas' share of profit including interest on capital but excluding salary is guaranteed at a minimum of 82,000 per annum. Any deficiency arising on that account shall be met by Divya. Profit for the year ended 31st March 2014 amounted to 3,12,000 rupees. Prepare profit and loss appropriation account for the year ended 31st March 2014. So question என்ன சொல்லிருக்காங்க? அன்வர், பிஸ்வாஸ், திவ்யா 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க 8 lakh, 6 lakh, 4 lakh. இது என்ன கேபிட்டல்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கா இல்ல க்ளோசிங்கான. ஓகே, இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஏன்னா 1st April 2013 சொல்றாங்க அண்ட் இயர் எண்ட் என்னது 31st March 2014. சோ இது ஓப்பனிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 3:2:1. பார்ட்னர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum கொடுக்கணும்னு சொல்றாங்க அண்ட் salary பிஸ்வாஸ்க்கு 4,000 per monthம் திவ்யாக்கு 6,000 per quarterம். பிஸ்வாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு மினிமம் கேரண்டியா 82,000 வரணும்னு சொல்றாங்க. ஓகே, பிஸ்வாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வரும்ல, அதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணா 82,000 வரும். சேலரியை எடுத்துக்க கூடாது. ஓகே, சோ அப்ப மினிமம் கேரண்டி எவ்வளோ? 82,000. இந்த மினிமம் கேரண்டிங்கிறது எதை வச்சு? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணி. ஓகே, இதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை யார் கொடுக்க போறாங்க? திவ்யா. அப்ப திவ்யா பிஸ்வாஸ் கொடுக்கறதுனால இது பார்ட்னர் டு பார்ட்னர். ஓகே, சோ ஏதாவது டெஃபிஷியன்சி வந்தா ஃபுல்லாவே திவ்யா தான் பேர் பண்ணும். அடுத்தது நெட் ப்ராஃபிட் 3,12,000 கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதுங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். டேபிள் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சோ நெட் ப்ராஃபிட் 3,12,000. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ப்ரீவியஸ் சம்ல எல்லாம் நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் இருந்துச்சு, வேற எந்த ஐட்டமும் இல்ல. சோ டைரக்டா நெட் ப்ராஃபிட்டே டிவிசிபிள் ப்ராஃபிட்டா பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பட் இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், salary எல்லாம் இருக்கு, இதெல்லாம் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல போடணும். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப அன்வருக்கு 8 lakhs into 6% 48,000, பிஸ்வாஸ்க்கு 6 lakh into 6% 36,000 and திவ்யாக்கு 4 lakh into 6% 24,000. இப்ப இத வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் சைட்ல வரும். சோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அன்வர்ஸ் கேபிட்டல் எவ்வளோ? 48,000. பிஸ்வாஸ் கேபிட்டலுக்கு எவ்வளோ? 36,000 and திவ்யாஸ் கேபிட்டலுக்கு 24,000. இப்ப டோட்டலா அவுட்டர் காலம்ல போடுறோம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவுட்டர் காலம்ல போடுறோம் 1,08,000. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சேலரிக்கு போடணும். சோ salary எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பிஸ்வாஸ்க்கு 4,000 per month சொல்லியிருக்காங்க. இப்ப இத ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண 12 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ டு பார்ட்னர் salary பிஸ்வாஸ் கேபிட்டலுக்கு 4,000 into 12 48,000. அடுத்தது திவ்யாக்கு சொல்லியிருக்காங்க 6,000 per quarter. ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர்ஸ்? 4 குவார்ட்டர்ஸ். அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ திவ்யாஸ் கேபிட்டல் 6,000 into 4 24,000. இப்ப இந்த பார்ட்னர் சேலரியோட டோட்டலை நம்ம அவுட்டர் காலம்ல போடுறோம் 72,000. கிளியர்? இப்ப அடுத்தது வேற எந்த ஐட்டம்ஸ்மே இல்ல. இதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? பிஸ்வாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் மினிமம் கேரண்டி கொடுத்திருக்காங்க. எனி டிஃபிஷியன்சி இருந்தா திவ்யா மீட் அவுட் பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. சோ வேற எதுவுமே இல்ல. இப்ப நம்ம வந்து டோட்டல் போடுறோம். சோ கிரெடிட் சைடு டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு 3,12,000. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல் 3,12,000. ஓகே, இப்ப நம்ம டிவிசிபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு அதை அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். So 3,12,000 minus 1,08,000 minus 72,000 நம்மளுக்கு கிடைக்கிறது 1,30,000. அதுதான் நம்மளோட divisible profit. அது என்னன்னு எழுதுவோம்? To profit transfer to. So எப்படி 3,12,000 இருந்து 1,08,000 72,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு divisible profit கிடைக்கும். அந்த divisible profit 3:2:1ங்கிற ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். So அன்வருக்கு 1,30,000 into 3/6 which is 66,000. பிஸ்வாஸ்க்கு 1,30,000 into 2/6 44,000 and திவ்யாக்கு 1,30,000 into 1/6 22,000. இப்ப இத வந்து நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அன்வர்ஸ் கேபிட்டலுக்கு 66,000. நான் ஏன் டைரக்டா அவுட்டர் காலம்ல போட்டேன்? ஏன்னா
இங்க ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தா திவ்யா மட்டும் தான் பேர் பண்ணும். ஓகேவா? அன்வருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ அதனால அன்வர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் நான் டைரக்டா அவுட்டர் காலம்ல போட்டுட்டேன். அடுத்து பிஸ்வாஸ் கேபிட்டலுக்கு 44,000 அண்ட் திவ்யாஸ் கேபிட்டலுக்கு 22,000. ஓகே, இப்ப நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். யூசுவலா டிஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ பிஸ்வாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டையும் அவரோட மினிமம் கேரண்டியும் நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தான் என்னது? டிஃபிஷியன்சி. பட் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஸ்வாஸோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது இந்த 44,000யும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு இல்லையா 36,000 பிஸ்வாஸோட, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மினிமம் கேரண்டி எவ்வளோ? 82,000. இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே, பட் சேலரிய எடுத்துக்காதீங்க. பிஸ்வாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரணும்? 82,000 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம டெஃபிஷியன்சி பார்க்கறதுக்கு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம டெஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவல் ஷேரை கண்டுபிடிச்சுக்கலாம். சோ ஆக்சுவல் ஷேர் பிஸ்வாஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணும்? ப்ராஃபிட் ஷேர் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, இது ரெண்டுமே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சோ ப்ராஃபிட் ஷேர் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இங்க 44,000 கண்டுபிடிச்சோம், பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 36,000. அப்ப டோட்டல் எவ்வளவு வருது? 80,000 தான் ஆக்சுவல் ஷேர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வந்திருக்கணும்? 82,000 வந்திருக்கணும். இங்க எவ்வளவு வந்திருக்கு? 80,000. அப்ப டிஃபிஷியன்சி எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுவோம். இந்த டிஃபிஷியன்சி யார் மட்டும் தான் கொடுக்க போறாங்க? திவ்யா மட்டும் தான். சோ டிஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்றோம்? guaranteed profit minus actual share. guaranteed profit எவ்வளவு? 82,000 minus actual share எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 80,000. சோ 2,000 தான் நம்மளோட டிஃபிஷியன்சி. ஓகே, இந்த 2,000 என்ன பண்ண போறோம்? திவ்யாவோட அக்கவுண்ட்ல இந்த மைனஸ் பண்ண போறோம், பிஸ்வாஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்ல ஆட் பண்ண போறோம். சோ லெஸ் டிஃபிஷியன்சி இன் பிஸ்வாஸ் ஷேர் 2,000 மைனஸ் பண்றோம் திவ்யாவோட கேபிட்டல்ல. சோ 22,000 மைனஸ் 2,000 எவ்வளவு வரும்? 20,000. ஓகே, அண்ட் பிஸ்வாஸோட கேபிட்டல்ல இந்த 2,000 ஆட் பண்ண போறோம். சோ ஆட் டிஃபிஷியன்சி பை திவ்யா 2,000. சோ 44,000 plus 2,000 நம்மளுக்கு எவ்வளவு வருது? 46,000. Next question. X, Y and Z entered into partnership on 1st July 2021 to share profits and losses in the ratio 3:2:1. X guaranteed that Z share of profit after charging interest on capital at 6% per annum would not be less than 36,000 per annum. The capital contribution by X 2 lakh rupees, Y 1 lakh rupees, Z 1 lakh rupees. Profit for the year ended 31st March 22 was 1,38,000. Prepare profit and loss appropriation account. So question என்ன சொல்லிருக்காங்க? XYZ partnership குள்ள வர டேட் 1st July 21 தான். ஓகே, and profit share வந்து 3:2:1. X வந்து Z க்கு கேரண்டி பண்ணிருக்காங்க. சோ இது பார்ட்னர் டு பார்ட்னர் கேரண்டி. ஓகே, அடுத்தது Z ஓட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கணும்? மினிமம் 36,000. அதான் ஷேர் ஆஃப் மினிமம் கேரண்டி எவ்வளவு சொல்றாங்க? 36,000. இது எப்போ? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் கொடுத்திருக்காங்க, நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன இந்த சம்ல ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, டேட் ஆஃப் ஸ்டார்ட் பாருங்க. எப்பவுமே போன சம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 1st April to 31st Marchன்னு ஒரு வருஷத்தை பார்த்தோம். பட் இங்க எவ்வளவு மந்த்ஸுக்கு? 9 மந்த்ஸுக்கு தான். 1st July தான் ஸ்டார்டே பண்றாங்க, 31st March 22 முடிக்கிறாங்க. சோ அப்ப 9 மந்த்ஸுக்கு தான் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட், காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், which is 1,38,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்ம் எவ்வளவு மந்த்ஸ் கொடுக்கும்? 9 மந்த்ஸ்க்கு தான் கொடுக்கும். ஏன்னா 1st July தான் ஸ்டார்டே பண்ணிருக்காங்க. சோ 9 மந்த்ஸ்க்கு தான் ஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏப்ரல், மே, ஜூன் கேபிட்டலே இன்வெஸ்ட் பண்ணல. அப்ப கேபிட்டலே இன்வெஸ்ட் பண்ணனா எப்படி ஃபார்ம் அந்த 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்? சோ அதனால 1st Julyல இருந்து 31st March வரைக்கும் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றோம்? Xக்கு 2 lakhs capital into 6% into 9/12. Okay, 1st July 21 to 31st March நம்மளுக்கு 9 months. So 9/12 9,000. அதே மாதிரி Yக்கு 1 lakh into 6% into 9/12 4,500. Zக்கு 1 lakh into 6% into 9/12 4,500. Okay, இப்போ இதை இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். To interest on capital, X's capitalக்கு 9,000, Y's capitalக்கு 4,500 and Z's capitalக்கு 4,500. டோட்டல் எவ்வளவு வருது? 18,000.
ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வேற ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கா போஸ்ட் பண்ணன்னு பாருங்க. வேற எதுவுமே இல்ல. சோ இதே தான் டோட்டல் ரெண்டு சைடுக்கும். சோ 1,38,000 1,38,000. ஓகே, இப்போ இதுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் டிவிசிபிள் ப்ராஃபிட். தட் இஸ் 1,38,000 minus 18,000 1,20,000 தான் டிவிசிபிள் ப்ராஃபிட். இது என்ன எழுதுவோம்? டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு. இப்ப இந்த 1,20,000 அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். So X க்கு 1,20,000 into 3 by 6 60,000, Y க்கு 1,20,000 into 2 by 6 40,000 and Z க்கு 1,20,000 into 1 by 6 20,000. ஓகே, இப்போ இதை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். X's கேபிட்டலுக்கு 60,000, Y's கேபிட்டலுக்கு 40,000. இது அவுட்டர் காலம்ல ஏன் போடுறேன்? ஏன்னா இங்க கேரண்டி கொடுத்தது X மட்டும் தான். சோ ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா X மட்டும் தான் பே பண்ணும், Y அஃபெக்ட் பண்ணாது. அதனால Y யோட ப்ராஃபிட் ஷேரை அவுட்டர் காலம்ல போட்டேன். நெக்ஸ்ட் Z's கேபிட்டலுக்கு 20,000. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு மினிமம் கேரண்டி. ஓகே, அது எவ்வளவு மந்த்ஸ்? இங்க வந்து 9 மந்த்ஸ்க்கு தான். ஏன்னா 36,000 பர் ஆனம் கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 36,000. பட் இங்க நம்ம பார்ட்னர்ஷிப் குள்ள என்டர் ஆனதே இப்போ 9 மந்த்ஸ்க்கு தான். தட் இஸ் 1st ஜூலை தான். அப்ப 1st ஜூலை 21 to 31st மார்ச் 22 9 மந்த்ஸ் தான் இருக்கு. அந்த 9 மந்த்ஸ்க்கு எவ்வளவு மினிமம் கேரண்டின்னு கால்குலேட் பண்ணும். ஓகே, இங்க கொடுத்திருக்கிற மினிமம் கேரண்டி ஒரு வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம 9 மந்த்ஸ்க்கு எவ்வளவு மினிமம் கேரண்டின்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ மினிமம் கேரண்டி எப்படி கால்குலேட் பண்றோம்? 36,000 into 9 by 12. சோ 27,000 9 months ஓட மினிமம் கேரண்டி. ஓகே, அடுத்தது என்ன கால்குலேட் பண்ண போறோம்? டிஃபிஷியன்சி எவ்வளவுங்கறத கால்குலேட் பண்ண போறோம். சோ டிஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? guaranteed profits minus actual share. சோ இங்க guaranteed profits எவ்வளவு? 27,000 9 மந்த்ஸ்க்கு தான் எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஏன்னா 36,000ங்கிறது ஒரு வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. சோ 9 மந்த்ஸ்க்கு 27,000. சோ 27,000 minus actual share எவ்வளவு? Z ஓடதுல 20,000. சோ அப்ப டிஃபிஷியன்சி 7,000. இந்த 7,000 யார் கொடுக்க போறாங்க? X மட்டும் தான். அப்ப X ஓட அக்கவுண்ட்ல என்ன பண்ணுவோம்? இத சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ டிஃபிஷியன்சி in Z share 7,000. அவுட்டர் காலம்ல 60,000 minus 7,000 53,000. அடுத்து Z ஓடதுல ஆட் பண்ணும். ஏன்னா ரிசீவ் பண்றாரு. சோ add deficiency met by X 7,000. 20,000 plus 7,000 27,000. சோ வந்துருச்சா? 9 months ஓட மினிமம் கேரண்டி. ஓகே, சோ இந்த சம்ல டேட் தான் ஒரு ட்விஸ்ட். சோ 1st ஜூலை தான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்காங்க, 31st மார்ச் முடியறாங்க. சோ 9 மந்த்ஸ்க்கு தான் நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும். சோ டேட்டை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம்ஸ் வந்து கேரண்டி பை பார்ட்னர் டு ஃபர்ம். ஒரு பார்ட்னர் ஃபர்முக்கு கேரண்டி கொடுக்கிறது பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். அடுத்த question பார்க்கலாம். Jay, Vijay and Karan were partners sharing profits in the ratio 2:2:1. The partnership deed provided the following: a monthly salary of 15,000 rupees each to Jay and Vijay. Karan was guaranteed a profit of 5 lakh and Jay guaranteed that he will earn an annual fee of 2 lakh rupees. Any deficiency arising because of guarantee to Karan will be borne by Jay and Vijay in the ratio 3:2. During the year ended 31st March 2018, Jay earned a fee of 1,75,000 rupees and the profits of the firm amounted to 15 lakh rupees. Show your workings clearly. Prepare profit and loss appropriation account. So questionல 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஜெய், விஜய், கரண். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜெய்க்கும் விஜய்க்கும் மந்த்லி சேலரியா 15,000 தராங்க. கரணோட கேரண்டீட் ப்ராஃபிட் வந்து 5 lakhs. மினிமம் கேரண்டி 5 lakhs. அண்ட் ஜே என்ன சொல்றாரு? நான் வந்து 2 lakh rupees ஆனுவல் ஃபீயா ஏர்ன் பண்ணி தரேன். யாருக்கு? ஃபர்முக்கு. சோ பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு கேரண்டி கொடுக்கறாரு. இங்க புரியுதா? பார்ட்னர் வந்து என்ன செய்யறாரு? ஃபர்முக்கு கேரண்டி கொடுக்கறாரு. ஜே வந்து கேரண்டி கொடுக்கறாரு, இந்த ஃபர்முக்கு நான் 2 lakh rupees ஏர்ன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா, அதாவது எதுல? கரனோட கேரண்டில கரனுக்கு 5 lakhs கொடுக்கணும்ல, அந்த 5 lakhsல ஏதாச்சும் டிஃபிஷியன்சி இருந்தா அதை ஜே அண்ட் விஜய் 3:2ங்கிற ரேஷியோல பேர் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப ஜேயோட கேரண்டி 2 lakhsல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை ஜே தான் உள்ள கொண்டு வரணும், வேற யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்ப வந்து ஜே எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காரு ஃபீஸ்னா 1,75,000 தான். அவர் 2 lakhs சொன்னாரு, ஆனா 1,75,000 தான் ஏர்ன் பண்ணிருக்காரு. சோ அந்த மிச்ச 25,000 ஜே மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஜே கேரண்டி பண்ணது ஃபர்ம்க்கு. ஓகே, ஒரு பார்ட்னர் தானே கேரண்டி பண்ணிருக்காரு, அவரே தான் கொடுக்க முடியும். ஓகே, அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 15 lakhs. சோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். டெபிட் கிரெடிட் மென்ஷன் பண்ணுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போஸ்ட் பண்ணுவோம்? பை நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 lakhs.
அடுத்தது இங்க பாருங்க பார்ட்னர் salary இருக்கு. So to partners salary ஜேக்கு 15,000 monthly. So 12 months கன்வெர்ட் பண்றோம். So J's capital 15,000 into 12 1,80,000. அடுத்தது விஜய்க்கும் 15,000 into 12 1,80,000. So total outer columnல 3,60,000. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க, ஜே வந்து 2 lakhs annual fee-ஆ நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எவ்வளவு earn பண்ணியிருக்காரு, 1,75,000. அப்ப மிச்சம் இருக்கிற 25,000 ஜே உள்ள கொண்டு வரணும். ஓகே, அவர் கொடுக்கணும். அப்ப அவர் கொடுக்கணும் அப்படின்னா P&L appropriation accountல எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு. ஏன்னா கிரெடிட்ல இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் நம்ம போடுவோம். ஓகே, சோ அப்ப ஜே கொடுக்க போற அந்த அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைட்ல போடுறோம். சோ பை ஜேஸ் கேபிட்டல் 2 lakhs minus 1,75,000 which is 25,000 ஜே உள்ள கொடுக்கணும். ஏன்னா கேரண்டி பண்ணது ஜே தான் ஃபர்முக்கு. நான் 2 lakhs சம்பாதிச்சு தரேன்னு சொன்னாரு, ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாரு, 1,75,000. அப்ப மிச்சம் 25,000 ஜே தான் போடணும். சோ ஜேயோட கேபிட்டலை கிரெடிட் பண்றோம். ஓகே, இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே போஸ்ட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம ப்ராஃபிட் டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் வந்து கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. 15 lakh plus 25,000 15,25,000. இதுல இருந்து 3,60,000 நம்ம மைனஸ் பண்றோம். 3,60,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது டிவிசிபிள் ப்ராஃபிட். அதை என்னன்னு எழுதுவோம், டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு. So இந்த profits எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், 2:2:1. So ஜேக்கு 11,65,000 into 2/5 4,66,000. That is 15,25,000 minus 3,60,000 11,65,000. இது ஜேயோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அடுத்தது விஜய்க்கு 11,65,000 into 2/5 4,66,000 and கரண்ட்க்கு 11,65,000 into 1/5 2,33,000. இப்போ இதை இங்க போஸ்ட் பண்ணலாம். ஜேஸ் கேபிட்டலுக்கு 4,66,000, விஜய்ஸ் கேபிட்டலுக்கு 4,66,000 and கரனோட கேபிட்டலுக்கு 2,33,000. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணும், டிஃபிஷியன்சி. அதாவது கரண்ட் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க 5 lakhs. ஆனா இங்க கரண்ட் எவ்வளவு வந்திருக்கு 2,33,000. சோ டிஃபிஷியன்சி எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், guaranteed profit minus profit share. So guaranteed profits எவ்வளவு 5 lakhs minus profit share 2,33,000. So 2,67,000 தான் deficiency. 2,67,000 deficiency. இந்த deficiency யார் போன் பண்றாங்க, ஜே அண்ட் விஜய். எந்த ரேஷியோல, 3:2ங்கிற ரேஷியோல. So deficiency எந்த ரேஷியோல மீட் அவுட் பண்றாங்க, 3:2. So இப்போ ஜேக்கு எவ்வளவு வரும், 2,67,000 into 3/5 1,60,200 and விஜய்க்கு வந்து 2,67,000 into 2/5 1,06,800. அப்ப ஜேயோட கேபிட்டல் அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து 1,60,200 மைனஸ் பண்ணும். விஜயோடதுல இருந்து 1,06,800 மைனஸ் பண்றோம். அண்ட் இது ரெண்டுத்தையும் கரனோட கேபிட்டல் அக்கௌண்ட் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸோட 3 கேஸ்லயும் நம்ம சம்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபர்ம் பார்ட்னருக்கு கேரண்டி கொடுக்கிறது, செகண்ட் கேஸ் பார்ட்னருக்கே கேரண்டி கொடுக்கிறது, அண்ட் தேர்ட் கேஸ் ஒரு பார்ட்னர் ஃபர்முக்கு கேரண்டி கொடுக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.